ஒரு லவ் மூவியே ரிலீஸ் ஆயிருக்கு. உள்ள ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்ல ரெஸ்பாண்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கத்திட்டு எங்களை மாதிரியே ஃபன் பண்ணிட்டு டைலாக்லாம் கேட்டது, பின்னாடி கமெண்ட் அடிக்கிற டைலாக்லாம் கேட்டது. ஸோ ஜாலியாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. இல்லை, நான் அப்போ பார்க்கல. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து எனக்கு இந்த படம் பற்றி அவ்வளோ தெரியாது. இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் போகலான்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து நான் நான் ஓடிடியில் மொபைலில் தான் பார்த்தேன். ஸோ அதோட தியேட்டர் ஃபீல் நல்லா இருக்கு. விஜய் சேது படம் ரீரிலீஸ் பண்றாங்க. அது February 14 ஒரு லவ் படம். எப்படி இருந்துச்சு உள்ள ரெஸ்பான்ஸ்? செமையா இருந்துச்சு. ஆக்சுவலா லவ் ஃபிலிம்ல இது ரொம்ப பிடிச்ச ஃபிலிம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபிலிம் வந்து திருப்பி வந்து கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பி. பொதுவாக லவ் படம்னாலே ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தாதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை பிரிஞ்சதை அவ்வளவு தூரத்துக்கு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ண வைக்கிறோம். இல்லை, எல்லா லவ்வுமே வந்து சேரும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியும் இருக்கும். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சேது ஃபர்ஸ்ட் டைம் ரீரிலீஸ் February 14 ஒரு லவ் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. தேட்டர் ரெஸ்பான்ஸ் உள்ள எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நான் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ரிலீஸ் ஆகும், என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றப்ப படம் தேட்டர்ல பார்த்தேன். இல்லை, மிஸ் பண்ணிட்டீங்க. பார்த்தேன். ஆமா, ஞாபகம் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன். ரியல் லைஃப் ஜானு கேரக்டர் எங்கேயாச்சும் மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ராமன் ஜானு கேரக்டர் இல்ல. அது ரொம்ப கஷ்டம். ரெஸ்பான்ஸ் எப்படி சிஸ்டர்? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்துச்சு. 96 மூவி வந்து என்னோட ஃபேவரெட். நான் வந்து சன் நெக்ஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ அது என்கிட்ட ஆக்சுவலாக சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்து பார்க்கணும்னு சொல்லி வந்தது. நிறைய தடவை டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது இல்லை, அதாவது மூவி ரிலீஸ் ஆனப்போ பார்த்தது இல்லை. பட் இப்போ வந்து பார்த்தப்போ, அதாவது நான் ஒரு 20 டைம்ஸ் மேலே பார்த்துருப்பேன். ஸோ இப்போ பார்த்தது, அதாவது மூவியில் தேட்டரில் வந்து பார்த்தது ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. என்னால் என்ன கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா, அவங்க அந்த 2 பேரோட லவ் வந்து பியூராக இருந்தது, அதை காட்டினாங்க. ஸோ அந்த அதோட அந்த பியூர்னஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் சேதுவோட படம் ரீரிலீஸ். ஆமா, அது February 14 ஒரு லவ் படம் பண்ணி ரீரிலீஸ். ஆமா, எப்படி ஃபீல் இருந்துச்சு உள்ள பாக்குறப்ப? அதுதான், அந்த அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், சேராம போனதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லைக் அந்த ராம் ஜானு வந்து சேர்ந்து இருக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் அவர் வந்து ஜானுவை நினைச்சிட்டே இருந்தது வந்து, ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அஸ் அ விஜய் சேதுபதி ஃபேனா எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு. சேர்ந்துருக்கேன். ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த நான் வந்தேன் ஜானு அப்படின்னு சொன்னது, நான் உங்களை கல்யாணத்துல வந்து நான் பார்த்தேன் ஜானு, நீ எதிர்பார்த்த மாதிரி நான் வந்தேன் ஜானு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப, அதுதான் அப்படியே டியர்ஃபுல்லா வந்துச்சு. ஆக்சுவலா விஜய் சேது வாய்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஆனா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஐ மீன் 5 இயர்ஸ் கழிச்சு அகைன் நான் என்ன பார்க்குறேன். அதாவது வந்து இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து பிரேம் சார் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ லவ் தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ லவ் வந்து அகைன் இந்த படத்துக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. டெலிவிஷனில் போட்டுகிட்டே இருந்தாலுமே தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது, அதுவும் 5 இயர்ஸ் தான் ஆச்சு படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு, இவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கள் வந்து இவ்வளோ கொண்டாடுறாங்கன்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. முக்கியமாக மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தாங்க. கோவிந்த் சந்தோஷா சார் மிகப்பெரிய நன்றிகள். ஆக்ட் பண்ண எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்காங்க. கூட நடித்த கௌரி சிஸ்டர் ஆகட்டும், ஆதித்ய பாஸ்கர், அவங்க எல்லாமே மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் நிறைய மிமிக்ரி பண்ணிட்டு திரும்ப பண்ண வேணான்னு இருக்கேன். நான் சொல்ல தெரியல, சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரேம் சார், ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ஒரு படத்தை லைஃப்ல கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி சார். விஜய் சார், நான் சொல்றீங்க இதுக்கு மேல என்னப்பா சொல்றது? தேங்க்யூ ஸோ மச். நிறைய மிமிக்ரி பண்ணியாச்சு. நன்றி நண்பா, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வரட்டுங்களாங்கண்ணா. நல்ல ஒரு எமோஷனல், சூப்பரா இருந்தது. எமோஷனலா அவங்க 2 பேரும் வர ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து சூப்பரா இருந்தது. இப்போ பார்க்க சொல்ல அப்படியே சில சீன்ஸ்லாம் வந்து தண்ணி வந்துருச்சு, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது படம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படம் தியேட்டர்ல பாக்குறது மிஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்க சொல்ல எனக்கு வந்து எப்படி மிஸ் பண்ணன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் இருந்ததுனால இப்போ பார்க்க சொல்ல எனக்கு ஒரு எல்லா படமும் பார்த்துருப்பேன். இந்த படம் வந்து மிஸ் ஆகி பாக்குறது அது வேற ஃபீலிங். இது அது தியேட்டர் ஒன்று தான் இது பண்ணும். நல்லா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் ஓடும் தியேட்டர்ல இருந்தா.
அந்த சூப்பரா இருந்தது, அவங்க வர சீன்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்தது. தியேட்டர்ல நல்லா அப்ளாஸ். அதெல்லாம் எனக்கு தெரியல ப்ரோ. பார்ட் 2லாம் டைரக்டர் தான் முடிவு பண்ணும். மியூசிக்கு அப்படியே கூஸ் பம்பா நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் அக்செப்டபிளா இல்ல ராமு ஜானு வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ பிட்டர் ட்ரூத் தான், அக்செப்ட் பண்ணிக்கணும். அது உண்மை தானே. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்க. இப்போ வந்து சினிமாட்டிக்காக இருக்கணும்னா அவங்க வந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. கரெக்ட் தான், கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அதான உண்மை, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அதனால அந்த மாதிரி நல்லா மியூசிக் இருக்கு. எந்த அளவுக்கு சிஸ்டர்? ஏன்னா மொபைல்ல பாத்திருப்பீங்க, இப்ப தியேட்ரிக்கல் ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் அதான் கூஸ் பம்ஸா இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேம் ஃபீல் தான். எனக்கு வேற எந்த ஆன்சர் இல்லை, ஒரே ஃபீல். அப்போ எப்படி இருந்ததோ அதே ஃபீல் தான் இங்கேயும். இந்த மியூசிக் இதெல்லாம் எப்படி? மியூசிக் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே எமோஷனலி கனெக்ட் ஆன படம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றப்ப தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணீங்களா? அப்போ என்னால் சரியா ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு 3 times, இது 4th time. புரியல. பார்க்கறதுக்கான காரணம் ஸ்கூல் மெமரிஸ், அந்த டைம்ல நடந்த அந்த ஒன் சைட் லவ்வா இருக்கட்டும், லவ் அந்த இதுதான். நல்லா என்ஜாய் பண்றாங்க. மியூசிக்லாம் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நல்லா இருக்கு. இந்த தேட்டர்ல சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனப்போ படம் தியேட்டர்ல 2 times தேட்டர்ல. அப்போ பார்க்கறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. இப்போ பசங்களாம் என்ஜாய் பண்ணி கத்தி கத்தி பார்க்குறாங்க. சீன்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருக்கு.